ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வேஸ்ட் எக் ட்ரேவை யூஸ் பண்ணி பார்ட்டி லைட் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது பார்ட்டி லைட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். வேஸ்ட் எக் ட்ரேஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ், சிசர், ஒரு கம்பி இல்லாட்டி ஊசி எடுத்துக்கோங்க, க்ளூ கன், சீரியல் லைட் இல்லாட்டி எல்இடி லைட். நான் போன வீடியோலேயே கிராஃப்ட் வித் CYS அப்படிங்கிற ஹேஷ்டேக் பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட், DIY அண்ட் ஜுவல் மேக்கிங் வீடியோஸ் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி கிராஃப்ட், DIY, ஜுவல் மேக்கிங்னு எது செஞ்சாலும் அதை ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து எங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இல்லாட்டி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் டேக் பண்ணி போடலாம். நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எங்கள் அப்கமிங் வீடியோஸில் வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் நேம் அண்ட் உங்கள் ஃபோட்டோவோடு வரும். நான் சோஷியல் மீடியா லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் எல்லோரும் உங்கள் கிராஃப்டை அனுப்பி வைங்க. ஃபஸ்ட்டு எக் ட்ரேஸை எடுத்துக்கோங்க. சிசர் வச்சு எக்கு வைக்கிற ரவுண்டை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்டை கட் பண்ணிவிட்டு அதை ஈவனாக கட் பண்ணி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் கட் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும், அதனால் ஒரு 2-3 அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். இப்போது ஊசி இல்லாட்டி அந்த கம்பி வச்சு அந்த ஃப்ளவரோட சென்டரில் மட்டும் ஓட்டை போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரிய கம்பி வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போது பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறையா வேணும். இப்போது க்ளூ கன் வச்சு நம்ம ஹோல் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவர்ஸை எல்லாம் அந்த பாக்ஸை சுற்றி ஒட்டிக்கலாம். எனக்கு ஒரு சைடு ஹாரிசாண்டலாக 3 ஃப்ளவர் வந்துச்சு, வேர்ட்டிக்கலாக 5 ஃப்ளவர் வந்துச்சு. அப்போ மொத்தமாக எனக்கு 60 ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. ஒரு ஸ்மால் பாக்ஸுக்கே 60 ஃப்ளவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பெரிய பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வேணும், அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டில் சுற்றியும் ஃப்ளவர்ஸை ஒட்டிட்டு கம்பியை ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த கம்பியை கேர்ஃபுல்லாக நம்ம எப்படி ஃப்ளவர்ஸில் ஹோல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அதே இடத்துல பாட்டிலில் ஹோல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க, ஏன்னா நமக்கு அந்த லைட் உள்ளே வரணும். அதனால் லைட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க பாட்டிலில். பாட்டில் ஃபுல்லாக ஹோல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த சீரியல் லைட்டை ஒன்று ஒன்றா அந்த ஹோல்குள்ளே வச்சுருங்க. கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ரவுண்டாக வச்சுட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறமாவே எந்த இடத்துல முடியுதோ அதிலேருந்து இன்னும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரவுண்டாக வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுட்டு வரலாம். நான் இதுக்கு எடுத்துக்கிட்டது எல்இடி லைட் தான். 4 கலர்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயின் கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒன்றா ஒயிட் கலரோ இல்லை கோல்டன் கலர் லைட்டோ கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி பிளெயின் கலர்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த எக் ட்ரே ஃப்ளவர்ஸில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாக எல்இடி லைட்டை வச்சதுக்கப்புறமா பாட்டிலோட டாப்பில் ஒரு 2 ஹோல் போட்டுக்கோங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் 4 ஹோலாக கூட போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உள்ளன் த்ரெட் எடுத்து அந்த ஹோல் 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி உள்ளன் த்ரெட்டை வச்சு மேலே நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் 4 சைடும் கூட போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு லைட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சீலிங்கில் தொங்க விட்டுக்கிறேன். எல்லா லைட்டும் எரியுது. அதாவது நம்ம உள்ளன் த்ரெட் கட்டினதுனால இந்த பாக்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகும்போது லைட் எல்லா பக்கமும் வந்துடும். லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ரூமுக்கு இந்த லைட்டே போதுமானதாக இருக்கும். பார்ட்டி லைட் செட்டப்பில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோ லைட் மாதிரியும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய ரூமில் இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி 2 லைட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும்.
வீட்டில் வந்து சிம்பிளாக பர்த்டே பார்ட்டிஸ் வைக்கிறீங்கனாவோ இல்லாட்டி கெட் டுகெதர் வைக்கிறீங்கனாவோ இந்த லைட் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாவே அட்ராக்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபெஸ்டிவல் ஒகேஷன்ஸுக்கு கூட இந்த லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் எக் ட்ரேவை வச்சு ஒரு சிம்பிளான லைட் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் கலர் யோர் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.